வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஏனா டோன்ட் வரி, பீ ஹாப்பி. இந்த இயர் நீங்க வந்து நல்லா ஹாப்பியா, ஹெல்த்தியா, ஜாலியா ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரியே நீங்க வந்து இந்த இயர் ஃபுல்லா ஹாப்பியா, ஹெல்த்தியா, ஜாலியா இருக்கணும். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேசரி செய்யறது. ஏன்னா இந்த நியூ இயர்ல நம்ம ஸ்வீட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த நியூ இயர் இந்த இயர் ஃபுல்லா நம்ம ஸ்வீட்டா இருப்போம் எல்லாத்துக்கூடயும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவு செய்ய போகிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். 1 கப் ரவா, அதே கப்பில் 1 கப் ரவாவுக்கு 1.5 கப் சர்க்கரை, அதே கப்பில் வந்து தண்ணி எவ்வளோனா 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. நான் ஆல்ரெடி தண்ணியை இங்கே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்னை மாதிரி இருக்கவங்க அப்படின்னா கேஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் யாராச்சும் கிட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிங்கன்னா பெரியவங்க யாராச்சும் இருக்கணும். எங்கள் மாமா வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கனால நான் ஆன் பண்ணுறேன். பூமரு 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 பூமரு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். ஹை ஃப்ளேம்ல வை. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏலக்காய் அடிச்சுக்கலாம். அந்த கேப்ல தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு இப்போ நம்ம கலர் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கலர் போட்டுட்டோம், கேசரி பவுடர். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கப்பில் 1 கப் ரவை கிண்டிட்டு போடணும். நல்லா கிண்டிட்டே போடணுமால? அப்படியே நம்ம போட்டு அப்படியே கிண்டிட்டு. நீங்க இந்த தப்பை செஞ்சுறாங்க, நான் தெரியாம சாப்பிட்டு செஞ்சுட்டேன். கிண்டிட்டே போடணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? சரி எடுல பண்ணல, கிட்ட வராதா? இப்போ வந்து நம்ம அதே கப்ல 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். வாங்க போடலாம். நம்ம நெய்யை ஃபர்ஸ்ட் உருக்கிட்டு திராட்சை முந்திரி இது 2 போட்டு வறுத்து இப்போ நம்ம கேசரியில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம முந்திரி போட்டுக்கலாம். இது வந்து முந்திரி பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திராட்சை போடணும். இன்னும் என்ன கோல்டன் ப்ரௌன் ஆகல. இப்போ நம்ம இது ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திராட்சையை போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டிடலாம். கிண்டுறேன்னு வெளில தள்ளுது. கிண்டாததுல அடி பொங்கிடும், உப்பி வரும். போட்டது 100 கிராம் 200 கிராம் வெளில கிடக்கு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நம்ம வந்து ரொம்ப இந்த நெய்யை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு காட்டினா இது பிடிச்சிக்கும். அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு காட்டுங்க, மேலே வச்சு. எல்லாம் கேசரிக்கு 2 மினிட்ஸ் வீடியோ போடுறாங்க. Emotional damage. பாருங்க, இப்போ வந்து முந்திரியும் திராட்சையும் உப்பிச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம லைட்டாக ஹை ஃப்ளேமில் இப்படி வச்சுட்டு இப்படி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ யம்மியான நம்மளோட கேசரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம நெய்யோட இருக்கிறத போட்டுட்டு கிண்டணுமா? நல்லா இருக்கு. நம்ம கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இப்போ நம்ம இந்த டைம்ல ஏலக்காவும் போட்டுடலாம். வாசம் வருதுல. என்ன இது? இப்போ நம்ம மிக்ஸ் அதான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இதை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வில் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் பார்த்து செய்யணும். இப்போ வாங்க டேஸ்டிங்க்கு நம்ம ஒரு ஆள் கூப்பிடலாம்.
மாமா தான் டேஸ்டிங் பார்க்க போறாங்க. பரவாயில்ல ஊதிலாம் தருது. இப்போ நம்ம மாமாவுக்கு டேஸ்டிங் கொடுக்க போறோம். மாமா சாப்பிட்றேன். எப்படி இருக்கு மாமா? இப்போ நம்ம அம்மாச்சிக்கு டேஸ்டிங் கொடுக்க போறோம். வாங்க அவங்கள்ட்ட இருந்து கமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். இருங்க இருங்க. சாப்பிட்டு பாருங்க அம்மாச்சி. சூப்பராக இருக்கு. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மாள்.